தலைப்புச் செய்தி. டெல்லி, சென்னை, மதுரை, மும்பை உள்ளிட்ட 40ற்கும் மேற்பட்ட விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், கூடுதல் விவரம். நிச்சயமாக மதுரை விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதில் பைப் வெடிகுண்டு மூலம் மதுரை விமான நிலையத்தை தகர்த்து ஆட்களை கொல்லப் போவதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் இதேபோல் டெல்லி, மும்பை, சென்னை உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட நகரங்களில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து மதுரை விமான நிலைய இயக்குனர் முத்துக்குமார், மதுரை விமான நிலைய முதன்மை பாதுகாப்பு அதிகாரி கணேசன், விமான நிலைய மத்திய தொழில் பாதுகாப்பு படை கமாண்டன்ட் விஸ்வநாதன் மற்றும் அவனியாபுரம் சரக காவல் உதவி ஆணையர் செல்வகுமார், அதைத் தொடர்ந்து ஏர் இந்தியா, ஸ்பைஸ்ஜெட், இண்டிகோ உள்ளிட்ட விமான நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக அவனியாபுரம் காவல் நிலையத்தில் இந்த மின்னஞ்சல் மிரட்டலையொட்டி மின்னஞ்சல் மூலமாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை அடுத்து விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் மத்திய தொழில்படை வீரர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்களை தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். கேட்பாரட்டு கிடக்கும் பொருள் கிடந்தாலோ அதனை உடனடியாக சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், விமான நிலைய கழிவறைகள் மற்றும் பயணிகள் உடைமைகளை கூடுதல் பாதுகாப்புடன் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லி, மும்பை, சென்னை, மதுரை உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களை தகர்ப்பதாக மின்னஞ்சல் மூலமாக வந்த செய்தியினை அடுத்து மதுரை விமான நிலையம் தற்போது முழு பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.